வாய்ப்பே இல்லை, உன்னால இது முடியவே முடியாது, முடிஞ்சா ஏறி பாருன்னு பல பேர் சவால் விட்ட மலையில தான் நாங்க இங்க சில்வர் பட்டனே ரிவீல் பண்ணோம். கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமா? என்னடா இது ரொம்ப கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு. அந்த உச்சிக்கு தான் போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட இடம் எங்கடா இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகாராஷ்டிராவில் இருக்கிற ஹரியர் ஃபோர்ட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க. பயங்கரமாக இருக்குங்க உண்மையிலே செம. இப்போ நீங்கள் ட்ரோன் ஃபுட்டேஜும் பார்ப்பீங்க, நான் நடந்து போகிறதையும் பார்ப்பீங்க. அண்ட் சும்மா இல்லை, நம்மளுடைய சில்வர் பட்டனையும் இங்கே தான் ரிவீல் பண்ண போகிறோம். பல பேர் பயங்கர கஷ்டம்னு சொல்கிற இந்த மலையோட உச்சிக்கு நாங்கள் எப்படி ஏறி வந்து நம்மளுடைய 1 lakh சில்வர் பட்டனை ரிவீல் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இன்னும் சற்று நேரத்தில் பிரிக்க போகிறோம் வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்துட்டு ஃப்ரீயாக உட்காந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. செம்ம அட்வென்ச்சர் உங்களுக்கு காத்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் கிளம்பிட்டோம். இந்த மாதிரி தான் போகிறோம். ஸோ பட்ஜெட்லாம் பேசியாச்சு. அடிச்சு பிடிச்சி பையா குறைச்சி சொல்லு பையா அப்படின்னு சொல்லி பேசி அந்த பையாவே கடுப்பாயி சரி 6 ரூபாய் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. ஸோ ஃபைனலி வேணும் நல்லா பார்த்துக்குவோம். வர்ற வழியில் ஒருத்தவங்க டைகரை பார்த்தாங்க. நாங்கள் ஹரியர் ஃபோர்ட்டில், அதாவது நாசிக்லேருந்து ஹரியர் ஃபோர்ட் வரதுக்காண்டி இங்கிட்ட வந்திருக்காரு. வர்ற ரோட்டில் டைகரை பார்த்தாராம். எங்களுக்கு பீதியை கிளப்பி விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இது ஹரியர் ஃபோர்ட்டில் டைகரை பார்த்தீங்களா அப்படி. ஸோ நம்ம போவோம். என்ன நடக்குன்னு தெரில. இன்னைக்கு நாளே ரொம்ப எனர்ஜியாக பயங்கர ஆக்டிவாக இருக்குங்க. இன்னைக்கு செம்ம சம்பவம் காத்திருக்கு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வென் ரெக்கார்டட் பையா? இது पहले बोलने का ना पहले எப்போ ரெக்கார்ட் பண்ணதா சொன்னாரு? नहीं காலையிலையா? कितना बजे का टाइमिंग? 3:30 டைமிங் நைட்டு 3:30 டைகரா? நாங்கள் போனப்போ புலி ஒன்று இறங்கியிருக்கு நண்பர்களே. ஹரியர் ஃபோர்ட்டுக்கு வேனில் கூட்டு போய் விடுவாங்க இல்லையா, அவங்க போகிற வழியில் புலியை பார்த்துருக்காங்க. எங்களை கூட்டிகிட்டு போகும்போதும் போகிற வழியில் புலியை பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கண்ணு விழி ரெண்டையும் திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டே போகிறோம். புலிக்கிட்ட மாட்டினா அவ்வளோதான். ஆனால் வேனுக்குள்ளே ஜம்முன்னு உட்காந்துட்டு அதை பார்க்குறது செமையாக இருக்கும் இல்லையா. எங்கள் கண்ணில் எப்படியாவது மாட்டிடாதான்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அது எப்படியாவது வீடியோ எடுத்துடணும்னு பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். பட் கிடைக்கல. அவங்க எடுத்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதான் ஹரியர் ஃபோர்ட்டா. வந்துட்டோம். அங்க இருக்கு பாருங்க, சம்பவ இடத்துக்கு வந்து விட்டோம். விடியலுக்குள்ள ஹரியர் ஃபோர்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் சொல்லுவாங்க. இந்த டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், வேற எந்த சார்ஜஸுமே வாங்க மாட்டாங்க. நாங்கள் வெள்ளனமே வந்துட்டோம் பயங்கர ஆர்வத்தில். எங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குரூப் வந்துருந்துச்சு. எங்க புனே ட்ரிப்பில் உதய் பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்க வர வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப லேட் ஆனதுனால சரி நம்ம ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், அவங்க நடுவில் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். வந்துட்டோம். இந்த இருக்குல்ல நண்பர்களே, இந்த மலைக்காண்டி இந்த மகாராஷ்டிரா சீரீஸே நான் மொத்தமாக பிளான் பண்ணேன். நீங்கள் அப்படியே ஒரு 10 வீடியோ பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட லாஸ்ட்டில் நான் போட்ட பிளான் உங்களுக்கு அப்படியே தெரியும். அன்னைக்கு போட்ட பிளான் இன்னைக்கு நடக்க போகுது. நாங்கள் எல்லாரும் பயங்கர ஆர்வத்தில் இருந்தோம். ஹரியர் ஃபோர்ட்டை இது வரைக்கும் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு செம்ம அட்வென்ச்சராக இருக்கும். ரொம்ப சேஃபாக உச்சிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அண்ட் ட்ராவலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நண்பர்களே, தரமான சம்பவங்கள் காத்திருக்கு. இந்த ஹரியர் ஃபோர்ட் வெயிட் பண்ணுமா? ஆமாம் இவங்க ஒருத்தவங்க வராங்க. உதய் வராப்ல. குட் மார்னிங் காய்ஸ். நாங்கள் இப்போ ஹரியர் ஃபோர்ட்டுக்கு கீழே இருக்கோம். அங்கே இருக்குது ஹரியர் ஃபோர்ட்டு. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான். ஐயோ இதான் 80 டிகிரி செங்குத்தா ஏறணுமாங்க. வெள்ளமே வந்துட்டோம். நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டாளமே நிற்கிது பாருங்க. பயங்கர ஃபேமஸுங்க இந்த இடம், சரியான ஃபேமஸ்ஸு. இந்தியா ஃபுல்லாக வந்து இங்கே ட்ரெக் பண்ணுறதுக்காண்டி நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்களாம். ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டு இருக்காங்களாம். இன்னமும் வர போகிறாங்க. அது போக வீக்கெண்ட்ஸ்லாம் சரியான கூட்டம். இன்றைக்கி வந்து சண்டே. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆட்டோலேயும் வராங்க கைஸ். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் ஆட்டோலேயும் வரலாம், வேன்லேயும் வரலாம். எல்லாரும் மூஞ்சிலே அந்த ஒரு இது தெரியுது பாருங்க. எதுக்கு கடைசினால? வாழ்க்கைக்கே கடைசினாலா இல்லை இந்த ட்ரிப்புக்கு கடைசினாலா? மாஸ் பண்ணுறோம். நீ தெரிக்க விடுறோம். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வீட்டில் கறி சோறை சாப்பிட்டு இருக்காம எங்கே தாண்டா போகிறீங்க? அந்த போது பாருங்க ஒரு கூட்டம். அந்த கேங் மொத்தமும் ஹரியர் ஃபோர்ட்டுக்கு தான் போகுது. பின்னாடி லாரியில் ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்க.
காய்ஸ் நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹரியர் ஃபோர்ட், அதாவது அந்த உச்சிக்கு நம்ம போக போகிறோம். இன்னும் 2 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனால் என்ன பிரச்சனைனா போக லைட் ரொம்ப அதிகமாகிடும், அது கூட்டம் அதிகமாக வந்துடுவாங்க. அதனால சரி வேணாம் நம்ம கிளம்ப ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க பின்னாடி வந்தாங்கன்னா அப்படியே நம்மளோட ஜாயின் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் யார் வர்றாங்கன்னா இவர் தாங்க. இந்த சீரியஸ்க்கே வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சதே இவர் தான். தினேஷோடைய சேனலும் வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருப்பேன், முன்னாடி மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய இடங்கள்ல வந்து எங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் ரொம்ப தண்ணிட்டோம். வந்து தலைவர் தான் வந்து ஃபோன் பண்ணி கொடுத்து பேசி தேங்க்ஸ்யா. ஒன்றும் இல்லை, இன்னும் நம்ம பண்ணுவோம் நிறைய சம்பவம். ஆமாம், இன்னும் நிறைய சம்பவங்கள் காத்திருக்கு. 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஃபியூச்சரில் பயங்கரமாக மகாராஷ்டிராவே ஒரு தெருக்கி விடலான் இருக்கோம். அண்ட் வந்து தினேஷோட ஃப்ரெண்டு ப்ரோ, உங்கள் பேர்? சாம்பிள். தேங்க்யூ ப்ரோ. கேமராலாம் ரெடியாக இருக்குது, ட்ரோனும் ரெடியாக இருக்குது, நாங்களும் ரெடி. இன்றைக்கி சம்பவம் இருக்குது, செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு அழகான மார்னிங், காலையில் 7 மணிக்கு நாங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கி காலையில் எங்கள் கால் தடம் தான் ஹரியர் ஃபோர்ட்டில் மொதல் தடமாக பதிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் மலை கிட்ட நெருங்கலை. ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி இப்படி போயிட்டுருக்கு. இந்த பாதை போய் மலை கிட்ட போனோன்னா அப்படி செங்குத்தா ஏறும் போல். இப்போவே பாருங்கள், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நினச்சோம். நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. முன்னாடி ஒரு பெரிய படையே போச்சு. எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வேனில் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்பி வரும்போது தான் பயங்கர த்ரில்லிங் இருக்க போகுது. அவ்வளோ பேர், அவ்வளோ கூட்டத்துலேயும் விடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். அந்த மலையோட உச்சிக்கு தான் போக போகிறோம். மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். நம்ம இந்த ஹரியர் ஃபோர்ட்டை விட பயங்கரமான இடங்களுக்குலாம் நம்ம போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து இந்த ஹரியர் ஃபோர்ட் வந்து பயங்கர ஃபேமஸ். ஒரு இடத்துல மட்டும் 90 டிகிரி போகிற மாதிரி இருக்கும். 90 டிகிரி 80 டிகிரின்னு சொன்னாங்க. நம்ம 80 டிகிரி செங்குத்தாக போகிற மாதிரி இருக்கும். அது எந்த இடம்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து 80 டிகிரி ஏறுறோம் பார்த்தீங்களா, இந்த இடம் தான் அது. அந்த இடம் மட்டும் ரிஸ்க்கு. அதை தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் செமையாக இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மழை இல்லாத மாதிரி தான் இருக்குது காலங்காத்தாலேயே. அப்புறம் இது வந்து சும்மா ஸ்டைலுக்கு காலைல ரூமில் 2 பேர் வச்சுருந்தாங்க, பிடிங்கிட்டேன் அவங்ககிட்ட. ஏன் நான் ஒன்று ரெட் கலரில் கொண்டு வந்தேன், அது அவங்க வாங்கிட்டாங்க. கொஞ்சம் செங்குத்தாக போகுது ஃப்ரெண்ட்ஸ். போக அவசரப்பட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு வந்துட்டோமோ, அந்த ஒட்டு கிட்டு எல்லாத்தையும் கழட்டி போட்டு நல்லா ப்ராப்பராக ட்ரெஸ் போட்டு வந்துருக்கலாமோ. இல்லை லைட்டாக ஜெர்க்கடிக்குது. அதான் ஆமாம். இல்லை யாருக்கும் வரல. ஃபுல்லாக உதயை மீட் பண்ணிட்டோம். புனே ட்ரிப் உதய். ஃபைனலி டீமை மீட் பண்ணிட்டோம். உதயை மீட் பண்ணியாச்சு. அவங்க போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் யாரும் கிடையாது. அப்படியே ஒன்றா ஃபன்னாக போக வேண்டியதான். காசு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹரியர் ஃபோர்ட்டை நெருங்கிட்டு இருக்கோம். அந்த இருக்குது கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். அம்மா அவனே, இந்த ஷூ தான் அவனே எனக்கு செட்டே ஆகலை. யாருக்குமே செட் ஆகலாமா. முன்னாடி இருந்தே ஷூ. சரி சரிங்க ஏச்சம்மா, நீ சொன்னால் கேட்டுக்கிறேன் ஏச்சம்மா. தெரியாமல் கேட்டுட்டேன் ஏச்சம்மா. அனுபவம். ஏ மக்கா வாங்கோ, தண்ணி பாட்டில் ரெடியாக இருக்கு. இதா ராவோ பானி இருக்கு. என்னன்னு சொல்கிறது ஹிந்தியில்? ஏ பானி ஏ ஆஜோ. இந்தாங்க. Don't enter restricted area, don't throw. இதை விட மோசமான மழையெல்லாம் பார்த்தாச்சு ப்ரோ. சும்மா இந்த மாதிரி போர்டு வச்சுலாம் பயமுறுத்தக்கூடாது ப்ரோ. நாளைக்கு எங்கள் மாமா வராரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேருந்தே இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு கூட்டமே வரப்போகுது. இது எதுவும் நீங்கள் பண்ணாதீங்க, நாங்களும் பண்ண மாட்டோம். போன வீடியோ பார்த்துருப்பீங்க, பந்தரை போட்டு கலாய்ச்சி தள்ளிட்டோம். இன்னைக்கு பந்தர் எங்களை என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குமோ போன இடத்துல இருந்து, நாளைக்கு அங்கே வராங்கடா எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க. கைஸ், பந்தர்னா குரங்கு, குழம்பிடாதீங்க ஓகேவா. போ கடையெல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கடையில் தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு, பக்கத்தில் குப்பை தொட்டிலாம் இருந்துச்சு. நல்லா டெவலப் பண்ணி தான் இருந்துச்சு அந்த இடமே. உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெக் பண்ணி தான் போனோம். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும் மலை அடிவாரத்துக்கு நம்ம நெருங்கி போகிறதுக்கு. நாங்கள் ஒரு 7:30 மணிக்குள்ளேயே மலை அடிவாரத்துக்கு நெருங்கிட்டோம். சென்னையில் ஒரே வடக்கன்ஸாக நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால தான் நாங்கள் இங்கே தமிழ் கேங்கு ஒரு 30-40 பேருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதனால மொத்த பேர் இங்கே கிளம்பி வந்துட்டோம். இந்த ஹரியர் ஃபோர்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கேயே போடுறா கடையை, நீ என்ன பானிபூரி போடுற. ஆமா, நமக்கு மும்பை பிடிச்சி போச்சு, மகாராஷ்டிராவை பிடிச்சி போச்சு. நாங்களும் போடுறோம் தமிழ் பானிபூரின்னு ஒரு கடையை ஓப்பன் பண்றோம். பொங்கல், வடை, இட்லி, நம்ம தமிழ் சாப்பாட்டை தாங்க இங்கே மிஸ் பண்றோம். நீ தயவு செஞ்சு இங்கே வந்து கடையை போட்டு தமிழ் பேரை வைங்களேன். கண்டிப்பா இங்கே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. என் பேச்சை கேட்டு நீங்க பாட்டுக்கு பிசினஸ் ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த ஆள் சொன்னான்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க அனலைஸ் பண்ணி ஆரம்பிங்க. ஒருவேளை ஓஹோன்னு கடை போச்சுன்னா நான் வந்தேன்னா எனக்கு ஃப்ரீயா சாப்பாடு. நீங்க இந்த பாக்குறீங்கல்ல, இந்த மொத்த படையும் தமிழ் கேங்கு தான். பின்னாடி ஒரு கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இந்த வியூ செம்மையாக இருக்குல்ல. இந்த வழியாக பார்க்கும்போது
கொடி ஒண்டி வச்சுருக்காங்க, அங்கே தான் அந்த டோர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக வந்து இப்போ தான் வந்து அந்த மலையோடைய அந்த செங்குத்தான பகுதியை நாங்கள் பார்க்குறோம். படி தெரியுது அப்படியே. நம்ம தூரத்துலேருந்து பார்த்து எதுவும் பேசக்கூடாது, கிட்ட போய் பார்ப்போம். இந்த இடம் இப்படி செங்குத்தாயிருது. அந்த ஃபோர்ட் அங்கே இருக்குது, அந்த லாஸ்ட்டில் இருக்குது. சின்ன வயசுல இருந்தே நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் மாறாமலே இருக்கு. யாராவது வந்து உன்னால இது முடியாது, நடக்காது, எங்க இதை பண்ணி காட்டு பார்ப்போம், முடிஞ்சா பண்ணு பார்ப்போம் அப்படின்னு நம்ம கிட்ட சவால் விட்டா நம்மளோட அடுத்த டாஸ்கே அதாக தான் இருக்கும். அப்படிதான் நான் இது வரைக்கும் வளர்ந்துருக்கேன். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ கமெண்ட்ல ஃபுல்லா ஹரியர் ஃபோர்ட்னு ஒரு ஏகப்பட்ட கும்பல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு என்னால் இந்த இடத்துக்கு வர முடியல. ஆனா இன்னைக்கு தான் அதுக்கான கரெக்டான நாள். அவங்க அத்தனை பேர் கமெண்ட் பண்ணும்போது நான் இந்த இடத்த பத்தி ரொம்பவே பயந்தேன். ரொம்ப கொடூரமா இருக்கும் போலன்னு நினைச்சேன். ஆனா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உன்னோட பயம் எங்க இருக்கோ அது தேடிப்போ. நீ நெருங்கி போக போக ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பயம் காணாமலே போயிடும். இப்போ என்னோட பயத்தை தான் தேடி போயிட்டு இருக்கேன் நண்பர்களே. அது போக இந்த வீடியோக்காண்டி நான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஏன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வழியா பேசிக்கிட்டே மலையோடைய அடிவாரத்துக்கு கிட்ட வந்துட்டோம் நாங்க. காய்ஸ் மழையே மின்னுது, அதுவும் சன்லைட்டில். இந்த பாருங்க மலை, ஹரியர் ஃபோர்ட் பக்கத்தில் சன்லைட்டு, சன்ரைஸ் ஆகுது. இப்போ ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம் ஹரியர் ஃபோர்ட் ஏறுறதுக்கு, அதுவும் சண்டே. பின்னாடி ஒரு படையே வந்துகிட்டு இருக்கு. வாவ், செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஏன்டா வாயக்களோட காலங்காத்தால ஒரு நல்ல வார்த்தை வருதான் பாரு. ஒருத்தன் இருந்தாலும் மொத்தம் அவன் கீழே விழுங்க. இல்லை பிடிச்சிடலாம். அதெல்லாம் இவன் வேற பயமுறுத்துறான். ஆமாம், அந்த இடம் கொஞ்சம் ஸ்டீஃபாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ லைனாக கூட்டமாக ஏறுறோம்னு வச்சுங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அப்படி லைனாக கூட்டமாக ஏறோம்னா மேலே ஒருத்தர் விழுண்டாரும், அப்படியே விழுந்து மொத்தமாக விழ வாய்ப்பு இல்லை. எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதெல்லாம் காய்ஸ் எனக்கு பின்னாடி ஹரியர் ஃபோர்ட் இருக்குது, அதுக்கு பின்னாடி சூரியன். விடியற் காலையில் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த இடம், செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த செங்குத்தாயிருவாங்களா அந்த இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடம் மட்டும்தான் ரிஸ்க்கு, அதுக்கப்புறம் ரிஸ்க் இல்லை. மழை பெய்யலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். மழை பெஞ்சால் ரொம்ப ரிஸ்க் ஆயிருமா, வழுக்குமா. அப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான், கூட்டம் கம்மியாக இருக்குல்ல சொல்ல முடியலங்க, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. பாவிங்களா, இந்த இடம் செங்குத்து ஏறுறதுக்கே மூச்சு வாங்க போலையே. அந்த செங்குத்து எப்படி இருக்குமோ தெரியலையே. வாங்க எங்க ப்ரோ பாதி பேர் வரவே மாட்டாங்க. இங்கே பாருங்க, இதில் முக்கால்வாசி பேர் தமிழ் பீப்புள், எல்லாருமே தமிழ் தான். ஃபோக்கஸ் பண்ணீங்களா? வாட்டர் ஃபால்ஸ், எந்த வாட்டர் ஃபால்ஸு? அந்த வாட்டர் ஃபால்ஸ் மேகம் வாட்டர் ஃபால்ஸ். அங்கே பாருங்க, மேகம் வாட்டர் ஃபால்ஸு. என்னது நீ சொல்றீங்க நம்ம பார்க்காததா? ஏய், அந்த மேகமே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு மலைக்கு நடுவில். நம்ம இதுலேயே மாட்டிக்கிட்டோமே ப்ரோ. ஆமாம், அது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு கடைசியில் தெரிஞ்சிருக்கும். நேற்று தான் நடந்துச்சு அந்த சம்பவம். தப்பிச்ச முளைச்சோன்னு ஓடி வந்தோம், பாதையே தெரியாமல் இருந்தோமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்லாம் மழை பெஞ்சுன்னா பயங்கர கஷ்டமா. அப்போ ரொம்ப மழை பெய்யும் வரம்பேது மழை பெஞ்சுன்னா கஷ்டப்பட்டு தான் வருவோம். கண்டிப்பாக பெய்யும். மகாராஷ்டிரா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மத்தியானத்துக்கு மேலே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எங்கேயாவது போகிறதா இருந்தால் மத்தியானத்துக்குள்ளே எல்லா இடத்தையும் பார்த்துருங்க. இல்லை மழையில் நினைய பிடிக்கும்னா யுவர் சாய்ஸ். ஆர்வக்குள்ளரை மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் கிட்ட வந்துட்டோம், ஹரியர் ஃபோர்ட்டு கிட்ட வந்துட்டோம் அடிவாரத்தில். இப்போ மேலே ஏற போகிறோம். இதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ மேலே ஏற போகிறோம். அங்கே தான் அந்த கோட்டை இருக்குது. எல்லோரும் நின்றுட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப் தான் நினைக்கிறேன். கிட்ட வரும்போது லைட்டாக அள்ளு விடுது. கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமா. ஷூவெல்லாம் கழட்டிட்டு வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக வாயை முடிக்கிட்டு போகலான்னு தோணுது. பயமாலாம் இல்லை, ஆனால் லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் பாவிகளா, என்னடா இது ரொம்ப கவுத்தி போட்ட மாதிரி இருக்குது. அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹரியர் ஃபோர்ட் டாப்பு அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம். இதுவாக இருந்தாலும் ரெண்டில் ஒன்று பார்த்துட வேண்டியதான். இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண்கூட. இந்த இடத்துல இருந்தா ஹரியர் ஃபோர்ட்டோட உச்சக்கட்ட ரிஸ்க்கை நீங்கள் பார்க்க போறீங்க. செங்குத்தா ஏறுற இடம் இருக்கு இல்லையா, அது இங்கனுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் அதுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி சின்னதாக ஒரு ஆள் நின்று பார்க்குற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏறலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இங்கே நின்று பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சுங்க. ஹரியர் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு குன்று மாதிரி இருக்குது, அந்த குன்றில் போய் நிற்போம். பின்னாடி பிரம்மாண்டமான ராட்சச ஹரியர் ஃபோர்ட் மலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுதான் ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி நின்று எத்தனை பேர் இங்கே வர்றாங்க, எல்லாருமே நிமிந்து பார்த்துட்டு வர்றாங்க அந்த மலையை. நம்ம அந்த மலைக்கு முன்னாடி நின்று அவங்க முகத்தை பார்க்கும்போது நமக்கும் கொஞ்சம் பயம் கிளம்புது.
என்னன்னு தெரியுதா? ஹரியர் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூம்பு மாதிரி இருக்குது, அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த இடம், வேற லெவல். இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த செங்குத்தான படி மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆஹா, வழுக்கும் போலையே. இங்கே பாருங்க, லைட்டாக வழுக்கும் போலையே. ஏங்க இங்கே பிடிக்கிறதுக்கு கம்பி இதெல்லாம் வச்சுருக்காங்க, இந்த ஹோல் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நான் கூட இதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். இது இருந்தாலே போதுமே, ஆனால் வழுக்கும், லைட்டாக வழுக்கும். இதை பிடிச்சிட்டு தான் அப்படியே ஏறி போகணும். அவ்வளோதான், ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 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 ஓகே. இங்கே பாருங்க, இப்படிதான் ஏறுறாங்க எல்லாரும். சிஸ்டர் சே ஹாய். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. A little tiring. Okay, enjoy the journey. Friends, இதே இருக்கும். இப்போ ஏறும்போது செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இந்த இடம் தான் ஹரியர் ஃபோர்ட்டோட ரொம்ப ரொம்ப கஷ்டமான இடம். திரும்பி பார்த்தீங்கன்னா அள்ளு விட்டுருங்க உங்களுக்கு. ஏன்னா 80 டிகிரி செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வரும்போது தான் சரியான கஷ்டமாயிடுச்சு. அது இந்த வீடியோட லாஸ்ட்டில் திரும்பி வரதை நான் போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு மலை ஏறி பழக்கனால நான் ஈஸியாக ஏறிட்டேன். இந்த இடத்துல மட்டும் ஏறும்போது திரும்பி மட்டும் பார்த்துடக்கூடாது, கீழே பார்த்துடவே கூடாது. ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த இடத்துல ஏறி வர்றது. ஏறி வந்தோடனே ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், அந்த ஆர்ச்சை தாண்டி மலையை குடஞ்சி உள்ளு வழியாக வர மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு குகைக்குள்ளெல்லாம் பூந்து வர்ற மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒரு தடவையாவது கண்டிப்பா நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போனோம். இப்ப ஏறி வரும்போது பாக்குறீங்கல்ல, ஒரே ஒரு கிளிப் மட்டும் இறங்கி வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க இறங்கி வரும்போது எடுத்த கிளிப். இது வீடியோவோட லாஸ்ட்ல வரும், லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த கிளாம்ப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதில் நீங்க கையை வச்சு அழகா பிடிச்சிட்டு போகலாம். இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இது வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் கஷ்டம். இது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் பெரிய ஆரிய வித்தெல்லாம் இல்லை. ஐமேக்ஸ் மீடியா பையா. ஆமாம், இங்கே மட்டும் ஸ்லிப் பண்ணோம்னா கொஞ்சம் அடி தான். ஸ்லிப் ஆகாமல் சேஃபாக போகணும். அங்கே பாருங்க, ஒரு வழியா அந்த செங்குத்தான இடத்தை தாண்டி மேலே ஏறி வந்துட்டோம். ஆச்சுக்கு வந்துட்டோம். பயங்கரமா இருக்குங்க. ஆர்ச்சி தாண்டி வந்தாச்சு. ஐயோ, இந்த இடம் என்னடா இது? கல்லு இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த இடம் என்ன, கல்லு இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே பாருங்க, இது பாதை நினைச்சு போனோம்னா கீழே விழ வேண்டியதான். அம்மாடி, பயங்கரமா இருக்குங்க உண்மையிலே செம. இப்போ நீங்கள் ட்ரோன் ஃபுட்டேஜும் பார்ப்பீங்க, நான் நடந்து போகிறதையும் பார்ப்பீங்க. அங்கே ட்ரோன் இருக்குது, அங்கே வேறு லெவல், பயங்கரமாக இருக்குங்க. பா, ஹரியர் ஃபோர்ட்டை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும். ஹரியர் ஃபோர்ட் வந்து மழை பெஞ்சா மட்டும்தான் கஷ்டம். மழை பெய்யாத நேரங்கள்லாம் ஸ்டீஃபாக தான் இருக்கும், ஆனால் ஈஸி, உண்மையிலே ரொம்ப ஈஸி. மழை பெஞ்சாலும் கஷ்டம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம இது பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம். இப்போ இந்த உச்சிக்கு போக போகிறோம். சீக்கிரமே இந்த உச்சிக்கு போயிடலாம். பின்னாடி ஒரு படையே வருது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலர் ஜெர்சி போட்டு ஒரு கூட்டமே வந்துகிட்டு இருக்கு. அப்பா, குரங்கு இல்லைங்க, குரங்கு நிறையா இருக்குன்னு நினச்சேன். நம்ம மட்டும்தான் ஏர்லி மார்னிங் எந்திரிப்போம் போல், குரங்கு எந்திரிக்காது போல். எந்த குரங்குமே இல்லை, குரங்கு தொலையே இல்லை. இங்கே சேஃபாக தான் இருக்குது. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் வர்றப்போ ஒரு வேளை குரங்கு இருக்கலாம், அதனால அது அப்பப்போ அதை பொறுத்து, டைமை பொறுத்து.
அப்பா யாருமே இல்லைல்ல, நம்ம மட்டும் தனியாக போகிற மாதிரி இருக்குல்ல. இவங்க பண்ணதுலேயே அற்புதமான விஷயம் தெரியுமா, இவங்க பிடிக்கிற மாதிரி பண்ணது. இதான் இவங்க பிடிக்கிற மாதிரி பண்ணுது, இதான் இவங்க பிடிக்கிற மாதிரி பண்ணுது. மழை பெஞ்சாலும் கிரிப்பாக நல்லா ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி இப்படி வச்சுருக்காங்க. அதனால் அப்படி செங்குத்தாக இருந்தாலும் நம்மளால் ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்க முடியுது. அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது ஓவர் செங்குத்தெல்லாம் கிடையாது. 80 டிகிரி 70 டிகிரி இருக்கும். திரும்பி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயப்படுவீங்க. ஆனால் போகலாம், வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக வந்துட்டு சேஃபாக போங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. மலையை குடஞ்சி நல்லா பாத மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த உச்சிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். மகாராஷ்டிராவில் முக்கியமான மலைகள் எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னு அர்த்தம். சேஃபாக முடிச்சுட்டு சேஃபாக ஊருக்கு போகணும். எனக்கு வந்து இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதில் பண்ணி முடிக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை. சேஃப்டியாக பண்ணி முடித்தோமா அதான் ரொம்ப முக்கியம். எனக்கே தெரியும் இதனால் முடியுங்கிறப்ப கண்டிப்பாக நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன். முடியாதுன்னு 1% தோணுனா கூட பேக் அடிச்சிடுவேன். இந்த கோட்டைக்கிட்ட வந்துட்டோம், ஒரு ஆர்ச் மட்டும் இருக்குது. கோட்டை மட்டும் இருக்கு, கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கோட்டுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கு. ஓ மேலே வந்துட்டோம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்துட்டோம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உச்சிக்கு வந்துட்டோம். காய்ஸ் ஃபைனலி ஹரியர் ஃபோர்ட்டோட டாப்புக்கே நம்ம வர போகிறோம். மேலே கோட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் செமையாக இருக்குங்க. கொஞ்சம் இங்கே தனியாக வர மாதிரி தான் இருந்துச்சு. குரங்குங்க இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குமா? ஆனால் நான் வரும்போது லக்கீலி குரங்குங்கெல்லாம் எதுவும் இல்லை. பரவாயில்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஹரியர் ஃபோர்ட் கோட்டை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவ்வளோதான் நண்பர்களே, ஹரியர் ஃபோர்ட்டு இவ்வளோதான். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே ஹரியர் ஃபோர்ட்டு இவ்வளோதான். இப்போ நான் ஏறி வந்தேன் பார்த்தீங்களா, அது மட்டும் ஏறி வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறி வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஹரியர் ஃபோர்ட்டில் ரிஸ்கே கிடையாது. வர்ற வெளில கொஞ்சம் குகை மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்தோம். அண்டு நான் 2வது ஆர்ச்சு கிட்ட வந்து உட்காந்துட்டேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு ஒன்றா போகலான்னு. இப்போ நம்ம இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்ப்போம். இந்த இடத்த பற்றின ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோ தெளிவாக இல்லைங்க. ஹரியர் ஃபோர்ட்டுக்கு ஹர்ஷாகட்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த கோட்டையை கட்டினவங்க செய்யுனா யாதவ் அப்படிங்கிற ஒரு வம்சத்தினர், அப்படிங்கிற ஒரு அரச வம்சத்தினர் தான் கட்டியிருக்காங்க. அவங்க வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 1636ல கான் ஜசாம்ங்கிற அரச வம்சத்தினர் இந்த கோட்டையை போர் தொடுத்து கைப்பற்றியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இது சுத்தி உள்ள கோட்டைகள் இருக்கும் இல்லையா, புனே வரைக்கும், அந்த கோட்டைகளையும் சேர்த்து தான் கைப்பற்றியிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரவங்க பிடிங்கிட்டாங்க. அதாவது கேப்டன் பிரிங்ஸ் அப்படிங்கிறவரு 1818ஆம் ஆண்டு இந்த கோட்டையை அவர் கைப்பற்றிட்டாராம். இந்த கோட்டையோட சேர்த்து 17 கோட்டையையும் கைப்பற்றியிருக்காங்க. இவங்க மாத்தி மாத்தி பந்தாடினதுல இந்த கோட்டை கொஞ்சம் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கு நடுவுல சிவாஜி மகாராஜ் இங்க எப்படி வந்தாருன்னு தெரியல. இந்த கோட்டைக்கு நீங்க இப்ப போனீங்கன்னா நான் சொன்னவங்க யாருமே இங்க இருக்க மாட்டாங்க, அவங்களுடைய சாயல் கூட இங்க இருக்காது. ஆனா சிவாஜி மகாராஜாவுடைய கொடியை வச்சு இங்க வர்றவங்க எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த இடத்தோட ஹிஸ்டரி அவ்வளோ அதிகமா எங்கேயுமே கிடைக்கலங்க, ரொம்ப ரொம்ப ரேரு. ஹிஸ்டரின்னு கேட்டா இதுதான் சொல்றாங்க. இந்த கோட்டையை கட்டுறதுக்கான முதல் ரீசன் என்னன்னா வர்த்தகத்தை மேம்படுத்துறதுக்கு தான். அதுபோக இந்த கோட்டையோட ஹைட் வந்து 3676 அடி உயரங்க. நம்ம 3 வகையில இந்த கோட்டைக்கு வரலாம். ஒன்னு நாசிக் வழியா வரலாம், இன்னொன்னு கோட்டி வழியா வரலாம், இன்னொன்னு இகத்புரி வழியா வரலாம். எனக்கு கேட்டா நாசிக் தான் ரொம்ப பக்கத்துல இருக்கு, அங்கிருந்து வர்றது தான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இன்னைக்கு இந்த கோட்டை பயங்கர அட்வென்ச்சரான கோட்டையா மாறிடுச்சு. இந்தியா ஃபுல்லா லட்சக்கணக்கான பேர், ஏன் உலகம் ஃபுல்லாவே இந்த கோட்டையை பாக்குறதுக்காண்டி, இந்த அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்கை ட்ரை பண்ணி பாக்குறதுக்காண்டி உலகம் ஃபுல்லா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்க, செமையா இருக்கு. சும்மா நிற்கிறதுக்கு சும்மா இந்த இடம் மட்டும் பாவ மாதிரி இருக்குது. இது போயிருந்தேன்னா விழுந்துருப்பேன் நான். அங்கே வராங்க பாருங்க ஒரு படை, ப்ளூ டிஷர்ட் போட்டு அப்படி போகணும்னு நினைக்கிறேன் மேலே உச்சிக்கு. அந்த இருக்கு பாருங்க, அது வழியாக வந்து அங்கனுக்குள்ளே வேனை நிப்பாட்டிட்டு அப்படியே இது வழியாக வந்து இந்த குளத்தெல்லாம் கடந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து 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 இந்த இடத்துல செங்குத்தாக ஏறி இது வழியாக இது உள்ளே இருந்து அப்படியே வெளில வந்திருக்கோம். வெளில வந்து இப்போ இங்கே உட்காந்துருக்கோம். சன்ரைஸை பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. இங்கேருந்து செம்மையாக இருக்குது, உண்மையிலே ஒத்துங்க, பயங்கரமாக இருக்குது. என் டீம் காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் கீழே. என்ன ஒன்று அவங்க சேஃபாக வரணும், வீடியோ எடுக்கிறதுக்காண்டி நான் வந்து மேலே ஏறி வந்துட்டேன்.
ஆனால் இங்கே உட்காந்துருக்கிறது நல்லா இருக்குங்க. இங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குது. எல்லா மலையிலையுமே சூரிய உதயத்தை வந்து பார்க்குறதுங்கிறது லக்கு. அந்த கோல்டன் லைட்டு அது வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குருவி சவுண்டு, நான் பேசுகிறதுனால உங்களுக்கு கேட்காது, ஆனால் ஒரு குருவி சவுண்டு, வயல், க்ரீனு. மகாராஷ்டிரா ஒரு அழகான ஒரு சொர்க்கம். வாழும்போதே நம்ம சொர்க்கத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓவரா ஜிங்சாங் அடிக்கிறேனோ. கைஸ் நம்ம கேங்க வந்துட்டாங்க. வாங்க மாப்பிள்ளைகளா, ஜெயிச்சிட்டிங்களா நீங்க? வாங்கயா வாங்க, உங்களுக்கு தாங்க வெயிட்டிங், உங்களுக்காக தாங்க வெயிட்டிங். வாங்க 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 வாங்க. எங்க அவங்கள கடா? ஹாய் ஹாய். செமையா இருந்துச்சு, வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ரோப் 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 ரோப். For what? Oh, it is for safety. Safety. Okay, okay. You are good, good, good. Yes, yes. Great. Guys, rope எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க guys. நம்மளை விட பயங்கரமா கயிறெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நம்மளை விட பயங்கரமான ட்ரெக்கராக இருப்பாங்க போல. சேஃப்டி காண்டி டபக்குன்னு இப்படி சாஞ்சிட்டா கயிறை போட்டு தூக்கிடலாங்கிறது காண்டி. It was very easy, but you have to also try Kalavantin Durga at Panvel. It is way difficult than this. Friends, கலாவத்தின் துர்கா அது பேர். Kalavati Durga. அது வந்து ரிஸ்கா. ஸோ அடுத்து அங்கே போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் 80 டிகிரியில் ஏறி வந்தோம். ஆனால் நம்ம லலித்துக்கு வந்து 120 டிகிரி இப்படி போகிற மாதிரி இருக்குதா? 120 டிகிரியில் கேட்குறாப்புல. அவனே எவனை பார்த்தாலும் ரிஸ்க்குங்கிறான். எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க பார்த்தா கேனே மாதிரி தெரியுது. எங்கள் ஊர் பருவதமலை ஏறி பாருங்கய்யா, கொன்றங்கி மலை ஏறி பாருங்கய்யா. பதறி போவனி. ஆமாம் ஆமாம், இது என்ன ரிஸ்க்கு? கொன்றங்கி மலை ஏறி பாருங்க. ஆனால் மழை பெய்யணும், கொஞ்சம் மழை பெஞ்சு அங்கே மழை எல்லாம் பெய்யாது. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இருக்கு பாருங்க, ஹரியர் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. அந்த இருக்கு பாருங்க, இது கரெக்டாக காட்டுறேன்னா? இந்த காட்டுறேன் பாருங்க, அதான் ஹரியர் ஃபோர்ட்டு. அவ்வளோதான், கிட்டே வந்துட்டோம் நாங்கள். ஆனால் டாப்புக்கு உச்சிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன் நான். அந்த இடம் மட்டும்தான் 90 டிகிரி இருந்துச்சு, அவனுக்குள்ள மட்டும்தான் 90 டிகிரி இருந்துச்சு. 90 டிகிரியில் 80 டிகிரி இருக்கும், அவ்வளோதான். பட் இதெல்லாம் ஈஸி தான் போல். பார்க்கும்போது அப்படி தெரியுது, பார்க்கும்போது ஐயோ ஏற முடியுமா முடியாதோங்கிற மாதிரி பயப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் வரும்போது குரங்கும் இல்லை, மழையும் பெய்யலை, ஆனால் செங்குத்தாக இருக்குது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியல. ஆனால் நீங்கள் வாங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நேற்று போன வீடியோ லாஸ்ட்டில் உட்காந்து பேசினது அங்கே தான் நினைக்கிறேன். அங்கிட்டு ஏதோ ஒரு மலையில் தான் உட்காந்து பேசினோம். அது இதை விட ஹைட்டு. சீச்சின்னு ஆகிப்போச்சு. சரி, இதுக்கு முன்னாடி போனோமே அது எல்லாம் எப்படி? அது டஃப். அது டஃப். இது ஈஸி தான். இது ஈஸியா? இதுல எல்லாம் எதுவுமே இல்லைண்ணே, உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. நம்மள எல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றது, the duality begins with natureன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான். திரும்ப நம்ம கீழே இறங்கும்போது மழை பெய்யாம இருந்தா தான் உண்டு, இல்லைன்னா அந்த ஒரு டேர்ம் உண்மையாயிரும். அங்கே போகலாம். குரங்குங்கெல்லாம் வந்து ஒன்றும் டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியலங்க, அதுக்கு பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் என்ன, கொஞ்சம் பேக் இந்த ஸ்நாக்ஸ் கவர் மாதிரி தெரிஞ்சுன்னா பிரிச்சு கீழே போகும்போது தெரியும். வாங்க கீழே போகும்போது என்ன இப்படி சொல்கிறான் அப்போ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு செக் போஸ்ட் போடுறேன். ஹாய் கோவிந்தா சாமி. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். அங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க, அங்கே பயங்கரமான கூட்டம் இருக்குது. அந்த உச்சி தான் இது, நம்ம போயிடலாம். இங்கே வருங்க கிஃப்ட்டு யாரும் வச்சுட்டு போயிருக்காங்க போலையே. அட்டைப்பட்டி துணி மாதிரி இருக்குங்க, ஏதோ துணின்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. இங்கே ஏதோ கிஃப்ட் இருக்கு, தெரியல ஏதோ துணி மாதிரி இருக்கு, வெயிட்டா இருக்கு. யாரோ இங்கே, எனக்கு தெரிஞ்சு இங்கே வர்ற வடக்கம் தான் யாரோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கையிலே கிடச்சிருக்காது. சரிங்க பார்ப்போம், இடத்த கிடச்சிருக்கேன் வேணாம். என்னவா இருக்கும்? இந்த குப்பையெல்லாம் நான் எடுத்துடுவேன், பயப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ பிளாக் கலரில் இருக்குது. கைஸ், சாரி உங்களை ஏமாத்தினதுக்கு. இந்த கிஃப்ட்டை நான் தான் கொண்டு வந்து இங்கே வச்சேன். இது என்ன தெரியுமா? இது வந்து 1 lakh சில்வர் பட்டன், நம்ம ஐமேக்ஸ் மீடியா சேனலுடைய சில்வர் பட்டன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நான் இதை ஆல்ரெடி பிரித்து பார்த்துட்டேங்க. ஏன்னா என்னால் ஆவலாக இருக்க முடியல, வீட்டிலே இருந்து பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு இதை சர்ப்ரைஸாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இங்கே வந்து, அதுவும் இந்த மலையில் உச்சியில் வந்து இதை பிரித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த செட்டப்லாம் நானும் என் டீமும் தான் சேர்ந்து பண்ணோம். இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறோம். இது ஒன்றும் பெரிய ஆரிய வித்தை இல்லைங்க, ரிவீல் பண்ணுறேன்.
நான் எப்படி வச்சேன்னா இந்த மலைக்கு உச்சி பார்த்தோடனே உச்சிக்கு வந்தோடனே சில்வர் பட்டனை பார்த்தோடனே எப்பட்றா அப்படி நானே ஆச்சரியப்படுற மாதிரி எடுக்கலான் இருந்தேன். பட் எனக்கு அவ்வளோலாம் நடிக்க வராது. இந்த இருக்குது 1 lakh சில்வர் பட்டன் ஐமேக்ஸ் மீடியா. இந்த சில்வர் பட்டன் வர்றதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான பங்குங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த கண்ணாடியில் பார்த்தா நம்ம ஃபேஸ் தெரியுமா, அதான் இதோட சிறப்பாக. எவ்வளோ பெரிய மலையிலேருந்து இதை ரிவீல் பண்ணுற பாருங்க. இன்னும் இதை விட உயரமான மலையிலேருந்து நான் ரிவீல் பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, என்னால் அங்கெல்லாம் பண்ண முடியல. நான் ஹரியர் ஃபோட்டோ ரொம்ப பயங்கரமாக நினச்சேன். பட் அவ்வளோ உயரம்லாம் இல்லை. தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ ஐமேக்ஸ் ஃபேமிலி. கண்டிப்பாக நம்ம சீக்கிரமே கோல்டன் பட்டனை இதை விட உயரமான மலையில், ரொம்ப உயரமான மலையில் போய் நம்ம ரிவீல் பண்ணுவோம். நான் வந்து இங்கே உச்சியில் நுனிக்கிட்ட நின்றுட்டு இருக்கேங்க. பயமாக தான் இருக்குது கொஞ்சம். பட் இது வந்து அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் கிடையாது. சேஃபாக தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். மலையாக ஏறி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இன்னும் சேர்க்க போகிறோம். எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, எங்கள் பெரியவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, எங்களால் அவ்வளோ மலை உச்சியிலலாம் ஏற முடியுமான்னு தெரில. சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க எப்படின்னா, எங்கள் அம்மாலாம் வீட்டில் விட மாட்டாங்க ப்ரோ அவ்வளோ உயரத்துக்குலாம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோக லேடிஸ்லாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உச்சி மலையில் போய் சாமி கும்பிட்றது, வியூ பாயிண்ட்டை ரசிக்கிறது, அதெல்லாம் எங்களால் முடியாது ப்ரோ. ஆனால் நீங்கள் போகிறீங்களா, வீடியோ எடுத்து போகிறீங்களா, நாங்கள் வீட்டிலேருந்தே அதை பார்த்து ரசிக்கிறோம். சில பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, நீங்கள் சாமியை காமிக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிங்க, ஏன்னா வந்து எங்களால் வந்து நீங்கள் டக்குன்னு காமிச்சிடுறீங்க, நாங்கள் பாஸ் பண்ணி வச்சு சாமி கும்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே போய் பெரியவங்க போக முடியாது இல்லையா. அவங்க சொல்லுவாங்க, எங்களால் இந்த பிறவியில் போக முடியாதுப்பா, ஆனால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய யூடியூபர்ஸ் என்னை விட சிறப்பாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள நானும் ஒரு ஆளாக சரி என்னையும் சிலர் பார்க்குறாங்களே அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அண்ட் இன்றைக்கி வந்து இது 1 lakh பட்டனில் நிற்கிது. நாளைக்கு கண்டிப்பாக கோல்டன் பட்டன், இது சில்வர் பட்டன். ஆமாம், இது சில்வர் பட்டன். சீக்கிரமே நம்ம கோல்டன் பட்டனில் அடிச்சுட்டு இதே மாதிரி இதை விட பெரிய மலையில் இப்போ ஹரியர் ஃபோர்ட் டாப்பில் இருக்கோம் நம்ம. ஓகேவா, இந்த இருக்கு பாருங்கள் ஹரியர் ஃபோர்ட்டு. வருஷக்கணக்காக கஷ்டப்பட்டு இந்த சில்வர் பட்டனை மலை உச்சியிலேருந்து ஓப்பன் பண்ணும்போது செம்ம சந்தோஷமாக இருந்துச்சுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து நடந்திருக்காது. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. பல நாள் இந்த சில்வர் பட்டனுக்காண்டி தூங்காமல் கொள்ளாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க, சீக்கிரமே கோல்டன் பட்டனை வாங்கிடுவோம். தலை சீவரக்காரா பட்டராய் கொடுத்தேன். தலை சீவரக்கு பட்டராய் கொடுத்தேன். ஐமேக்ஸ் வீடியோ. எத்தனை மலையில ஏறணும் நாயா பேயா பாருங்க. நீங்க தான் வியூவர்ஸ். ஐமேக்ஸ் வீடியோ. இந்த சப்ஸ்கிரைப் 1 lakh பட்டன் இருக்கு இல்லையா, இது வாங்குறதுக்காண்டி எத்தனை மலையில் காடு மலையில் ஏறி, அதுவும் மிருகங்கிட்டலாம் தப்பிச்சு மலை காடுன்னு ட்ரெக்கிங் தான் நம்ம சேனலில் போடுவோம் இல்லையா. ஸோ அதனால் அது ரொம்ப ரிஸ்க்காக கஷ்டப்பட்டு தான் இதை எடுத்திருக்கேன். அண்ட் நிறைய நம்மளோட கஷ்டப்பட்டு யூடியூப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கஷ்டம்லாம் கொஞ்சம் அதில் ஒரு சின்ன லெவல் பார்த்துட்டேன். அடுத்து வந்து கோல்டன் பட்டன் தான் வாங்கணும், கூடிய சீக்கிரம் வாங்கிடுவோம். அதையும் வாங்கிட்டு அந்த கோல்டன் பட்டனையும் ஒரு பயங்கரமான மவுண்டனில் வச்சு ரிவீல் பண்ணலாம். சீக்கிரமா எடுக்கும். எவரெஸ்ட் அது நானே தெரியாது, ஏலியன் மாதிரி ஃபுல்லா நீங்கள் இப்போ ரிவீல் பண்ணதை பார்த்தீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி எப்படி ஏற்பாடு பண்ணோம், எப்படி எல்லாம் வந்து இதை பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறீங்க. செருப்பு ஏண்டா இப்படியாடா வச்சு கொண்டு வருவீங்க? போங்க நீங்க போங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேறு எங்களுக்கு வேறு வழி தெரியல ஆத்தா. காய்ஸ் இதான் பிகன் த சீன். நம்ம 1 lakh சில்வர் பட்டனை வந்து எப்படி கொண்டு வந்தோம். இது வந்து ராஜேஷ் இருக்காப்புல இல்லையா, அவரை தூக்கிட்டே வந்தாருங்க. அப்புறம் நம்ம லலித்து சில்வர் பட்டனை இப்போ ரிவீல் பண்ண போகிறோம். இது பிகின் த சீன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இதை இப்போ என்னோட ஆக்டிங் ஸ்கில்லை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்பட்றா
இப்போ என்னோட ஆக்டிங் ஸ்கில்லை மட்டும் நீங்கள் பாருங்கள். இப்போ நடிக்கிற நடியில் கமலஹாசனே தோற்று போயிடுறாரு. கமல் சார் ஃபேன்ஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன். இன்னும் சற்று நேரத்தில் பிரிக்கப் போகிறோம். அங்கே போவோம். அகத்தியர் மலை வீடியோ டாப்லேயே நான் சொல்லியிருப்பேன், நான் ஏதாவது உயரமான ஒரு மலையில் போயிட்டு அங்கேருந்து சில்வர் பட்டனை பிரிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது இப்போ நடக்க போகுது. பட் இது ரொம்ப உயரமான மலைலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் தான். பட் எந்த ஸ்பாட்டில் பிரிக்கலாம்? இந்த ஸ்பாட் ஓகே, இந்த ஸ்பாட் செம மாடி. இப்படி இருக்கட்டும், வேணாம் வேணாம், இந்த இடத்துல இருக்கட்டும், இந்த இடத்துல இருக்கட்டும். குரங்கு தூக்கிட்டு போயிடாம, நம்ம வச்சு குரங்கு தூக்கிட்டு போயிடாம. ஐயோ விழுந்தா அங்கிட்டு போயிடுமே. சரி டக்குன்னு டேக் எடுத்துருவோம், எதுக்கு ஓவர் சீனாக போட்டுட்டு. சில்வர் பட்டன் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே, பேக் போனாக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. அவங்களெல்லாம் இந்த வீடியோவில் காட்டலைனாலும் அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது இந்த வெற்றியில். இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் தான் ஹரியர் ஃபோர்ட்டோடைய டாப்லேயே வச்சு ரிவீல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே நிறைய பேர் உச்சியை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே அந்த டாப்புக்கு வந்துட்டோம். டாப்பில் வந்து ஒரே ஒரு கொடி மட்டும்தான் இருக்கும், சிவாஜி மகாராஜோட கொடி. போயிட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப கலைத்துவமாக ஒரு அழகான கற்கள்லாம் அடுக்கி வச்சு ஒரு கோட்டையை கட்டிட்டு இருந்தாங்க. கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டனால நான் போய் ஹெல்ப் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டோன். நெக்ஸ்ட் ஸ்டோன். நோ இட்ஸ் ஓகே गाइस, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது. ஸோ டாப்ல வைக்க போகிறோம். நல்லா வச்சதே நான் கெடுத்து விட்டுறேன் போலயே. இது நான் வைக்கல, அவங்க தான் வச்சாங்க. நான் சும்மா ஃபன்னுக்கு வச்சேன். வாட் இஸ் த ரீசன்? No reason, I don't know reason. We just see here what is there. ஓகே ஓகே, தேங்க் யூ. பை 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 பை. நம்ம ஊர் கோயிலெல்லாம் இது வேண்டுதல், இங்கே வந்து அது ரீசனே கிடையாது. ஹாய் இங்கே வார். ஃப்ரெண்ட்ஸ், உதய் வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம், தலைகளில் போட்டுறாதரா கிடையாது. ஏய் பாத்தியா, அது ஏன் கூர்மையாக இருக்கிறதா வைப்பியா என்ன? இது கூர்மையாக இருக்குது, எப்படி நீ வைப்ப? நீ அதுதான் பேலன்ஸ். சரி வச்சிடும். ஒரு வழியாக ஹரியர் ஃபோர்ட்டோடைய உச்சியை வந்தடைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். இதான் ஹரியர் ஃபோர்ட்டோடைய அந்த டாப், அந்த கொடி இருக்கும் இல்லையா, அந்த இடம் தான் இது. அந்த உச்சிக்கு போயிட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அங்கே வந்து நிறைய பேர் நம்ம சில்வர் பட்டனை வாங்கி, தமிழ் பீப்புள், மகாராஷ்டிரா பீப்புள் நிறைய பேர் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் வச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாளாக இந்த நாள் மாறிடுச்சு. அண்ட் இதுதான் ஹரியர் ஃபோர்ட்டோடைய டாப். நிறைய பேர் இருக்காங்க அங்கே. சத்ரபதி சிவாஜி வேற லெவலுங்க அவர். இந்த வீடியோவோட ஃபைனலில் இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஹரியர் ஃபோர்ட் டாப்பில் இருக்கோம். அந்த ஏத்தாப்பில் பார்த்தீங்கன்னா பிரம்மகிரி இருக்குது. நம்ம பிரம்மகிரி போன வீடியோ பார்த்தீங்கன்னா பிரம்மகிரியுடைய டாப்லேருந்து நான் உங்களுக்கு, அதாவது இந்த நுனி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டாப்லேருந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சேன். பிரம்மகிரி டாப்லேருந்து நான் உங்களுக்கு நாளைக்கு ஹரியர் ஃபோர்ட் போகிறேன்னு சொன்னேன். பட் இன்றைக்கி நம்ம ஹரியர் ஃபோர்ட்டுடைய டாப்பில் இருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த ஃபீல் உண்மையிலே வந்து. அதுவும் சில்வர் பட்டனோட நான் நேற்று எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன நடக்க போகுது, நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். பட் வந்து அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும், சின்னதாக ஒரு ஃபன் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். கூடிய சீக்கிரமே நம்மளுடைய கோல்டன் பட்டனை நம்ம இதே மாதிரி பெரிய ஒரு மலையில் ரிவீல் பண்ணுவோம். கண்டிப்பாக நடக்கும், பாருங்கள். திரும்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கும் போது வந்துச்சு பாருங்க ஒரு சரியான கூட்டம். நாங்க வெள்ளனமே ஏறிட்டோம். ஆனா நேராக பயங்கரமா கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் நாய் போச்சுங்க. ஊர்ல திருவிழாக்கு கூட்டத்துல நிக்கிற மாதிரி, திருவிழால சோத்து கூட்டத்துக்கு நிக்கிற மாதிரி இவ்வளவு கூட்டம் நிக்கிறீங்க. ஐயோ கைஸ், தெரியாம சொல்லிவிட்டே, ஏறும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சண்டேனால இவ்வளோ கூட்டம் இருக்கு. வீக் டேஸ்ல கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி ஆமாம், நான் பாருங்க இப்படி பிடிச்சி தான் ஏறுறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் நான் ஏதோ ஜாலியாக வந்து மலையில் ஏறிக்கிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கீங்க. சில பேர்லாம் இன்பாக்ஸ் பண்ணுறது, எனக்கு மெசேஜ் பண்ணுற எல்லா மெசேஜுமே நான் படிப்பேன். நீ தான்ப்பா வாழ்கிற, என்ஜாய் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் மெசேஜ் வருது. வெளியில் பயங்கரமாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறதானே நீங்கள் பார்க்குறீங்க. உள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்கேன்னு பல பேருக்கு தெரியாது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒர்க்குமே அற்புதமான ஒர்க்கு தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ரசித்து பண்ணுங்களேன். நீங்களுமே செம்மையான வாழ்க்கையை வாழலாம். ஒரு இடத்த போய் சுற்றி பார்க்குறது ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அங்கே கேமரா
எடுத்து வீடியோ எடுக்கணும், அதை அழகாக காட்டணும், அந்த வீடியோ செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணணும், சேனலை வளர வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். வேற ஒர்க் பண்ணுறவங்க என் கூட ட்ராவல் வர்றவங்கலாம் ஜாலியாக அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் கேமரா எடுத்து ஆன் பண்ணி அதை அழகாக காட்டணும், அழகாக ரெக்கார்ட் பண்ணணும், நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் சீக்கிரமே அடுத்த வீடியோ ரெடி பண்ணணும். ஒரு மலை ஏறி முடிச்சுட்டு பஸ்லையும் ட்ரெயின்லையும் ட்ராவல் பண்ணி டயர்டாக வீட்டுக்கு வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகுதுங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இது நான் மட்டும் இல்லை, யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் படுற கஷ்டம் தான். அதான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் நான் வந்து ஜாலியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என் இடத்துக்கு வந்து நான் உங்கள் இடத்துக்கு வந்தாலும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ எல்லா ஒர்க்குலையுமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நாம எப்படி அதை ரசிச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயமே. ஆனால் இதில் இன்னொன்று இருக்கு, நான் எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன், அதனால வேணா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் இதுவும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல நண்பர்களே. முன்ன மாதிரிலாம் காடு மலைன்னு சுத்த முடியல. யூடியூப்காரன் பைசா ரொம்ப கம்மியாக கொடுக்குறான், ரெவன்யூ பத்த மாட்டேங்குது, சேனல் அப்டேட் பண்ணணும், வரவு பத்த மாட்டேங்குது, ஆனால் செலவு மட்டும் கூட்டிகிட்டே போகுது. இதுக்கு நடுவில் ஃபியூச்சர் பிளான்ஸை யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பார்த்துக்கலாம், விடுங்க போக போக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இந்த மகாராஷ்டிரா ட்ரிப்பே 7ல் ஆரம்பிச்சு 7ல் தான் முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் இவ்வளோ தூரம் வந்துட்டு நாசிக்கில் இருக்கிற திரிம்பகேஸ்வர் கோயிலை பார்க்காம போனால் எப்படி, அதனால அந்த திரிம்பகேஸ்வர் கோயிலுக்கு நான் போயிருந்தேன். அதுதான் நீங்கள் ஒரு சின்ன வீடியோவை பார்க்க போறீங்க. மகாராஷ்டிரா சீரீஸே முடிய போகுதுங்க. ஸோ உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.